அரசியல் எதுவும் நடக்கவில்லை என்றும் மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள தனது சொந்த ஊருக்கு முதன்முறையாக வந்த தமிழ்நாடு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாதுவின் குறுக்கே கர்நாடகா அணை கட்டுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் இதில் பிரதமர் மோடி தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்தடையை சரி செய்ய அவகாசம் தேவை என்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவில் இணைவதில் எந்தவித குதிரை பேரமும் நடக்கவில்லை என்றும் இது குதிரை வேக அரசு என்றும் தெரிவித்தார். மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசின் தவறான வெளியுறவு கொள்கையே காரணம் எனவும் குற்றம் சாட்டினார். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. மேகதாது அணை கட்டுவதன் மூலமாக அது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று தொடர்ந்து நாங்கள் சொல்கின்றோம். கடந்த 2021 ஆண்டு கூட அன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக இந்த மேகதாது அணை கட்டுவது நிறுத்தப்பட வேண்டும், இது இந்தியாவுடைய கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்கோம். அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அங்கே இருக்கின்ற முதல்வர், கர்நாடகாவுடைய முதல்வர் இது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா இது தொடர்ந்து இந்த பிரச்சனையின் மூலமாக இரு மாநிலங்களுக்கிடையே ஒரு பதற்றத்தை உருவாக்குகின்ற வகையில் அல்லது இரு மாநிலங்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை உருவாக்குகின்ற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேகதாது அணை கட்டுவதன் மூலமாக இன்னொரு மாநிலத்திற்கு அல்லது இன்னொரு தேசிய இனத்துக்கு எதிராக செயல்படுறார்கள் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்திய ஒன்றிய அரசு இதில் தலையிட்டு உடனடியாக இதை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்தியாவுடைய தலைமை அமைச்சரும் மோடியிடம் நாங்கள் இந்த கோரிக்கையை நாங்கள் பெரம்பலூர் அருகே திமுக விசிகவினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 120 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையத்தில் திமுக மற்றும் விசிகவினரிடையே ஏற்பட்ட மோதலில் 3 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் இரு கட்சிகளையும் சேர்ந்த சுமார் 120 பேர் மீது குன்னம் போலீசார் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அருகே தாயை தாக்க முயன்ற தந்தையை மகன் இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள நச்சலூர் தாட்பூ காலனியை சேர்ந்த கூலி தொழிலாளி மோகன்ராஜ். இவர் தினசரி மது அருந்துவிட்டு தனது மனைவியை துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று இரவு மனைவி பூவாயின் தாலியை பறித்து அவர் மீது மிளகாய் பொடி தூவி தாக்க முயன்ற மோகன்ராஜை அவரது மகன் மணிகண்டன் தடுத்துள்ளார். அப்போது ஏற்பட்ட மோதலில் மணிகண்டன் இரும்பு கம்பியால் தந்தையை தாக்கியதில் மோகன்ராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். காயமடைந்த தாய் மற்றும் மகன் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நங்கவரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 4 நாட்கள் நடைபெறும் 66வது பழ கண்காட்சி பிரம்மாண்ட டைனோசர் வடிவமைப்புடன் தொடங்கியது. கோடை சீசனையொட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் தோட்டக்கலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 66வது பழ கண்காட்சி இன்று தொடங்கி மே 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இக்கண்காட்சியில் குழந்தைகளை கவரும் விதமாக 4.5 டன் எடையுள்ள பேரிச்சம்பழம், நெல்லிக்காய், ஆரஞ்சு, மாதுளை, எலுமிச்சை ஆகியவற்றை கொண்டு ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளில் பிரம்மாண்ட டைனோசர் மற்றும் அதன் குட்டிகள், முட்டைகள் ஆகியவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த அரங்குகளில் பழங்களால் ஆன மயில், வீணை, கழுகு போன்ற வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் 14 வயது சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து உரிய இழப்பீடு மற்றும் யானையை பிடிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாக்கனா பகுதியைச் சேர்ந்த நிஷாப் என்ற 14 வயது சிறுவன் இன்று மாலை நேரத்தில் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது காட்டு யானை தாக்கி படுகாயமடைந்துள்ளார். கேரள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அச்சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாக்கனா மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டு முக்கட்டி பகுதியில் கூடலூர் சுல்தான் பத்தேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு வர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர்.
தேர்தல் வாக்குறுதியை மீறி விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் ஏமாற்றியதாக தாவேக அரசுக்கு திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தமிழரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள அனைத்து விவசாயிகளின் கடன்களும் முழுமையாக 100% தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள அனைத்து விவசாயிகளின் கடன்களும் முழுமையாக 100% தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டது. தற்போது தாவேக அரசு சிறு குறு விவசாயிகள் என பிரித்து 50% தள்ளுபடி மட்டுமே வழங்குவது விவசாயிகளுக்கு செய்த துரோகம் என சாடியுள்ளார். மேலும் விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்தில் சொன்னது என்ன செய்வது என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ள தமிழரசு அரசு எவ்வித பாகுபாடும் காட்டாமல் 5 ஏக்கருக்கு உட்பட்ட அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் 100 விழுக்காடு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விவசாய கடனை விவசாயிகளுக்காக தள்ளுபடி செய்வதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக அவர் தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பினை தான் செய்திருந்தார். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது குறு சிறு விவசாயிகள் என 2ஆக பிரிக்கப்பட்டு குறு விவசாயிகளுக்கு தனியாகவும் சிறு விவசாயிகளுக்கு தனியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அவர் சொல்வதற்கும் இன்றைக்கு இருக்கிற நடைமுறைக்கும் வித்தியாசமாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது, புறம்பாக இருக்கிறது, விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது. இந்த குறு விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி எனவும் சிறு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி எனவும் என்ற இந்த பாகுபாடு என்பது வேறுபாடு என்பது விவசாயிகள் மத்தியிலே மிகுந்த வேதனையை தந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரசு சொல்வதை செய்யவில்லை, சொல்வதற்கு மாறாக செய்கிறது என்பதற்கு உதாரணமாக இது அமைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.